கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காட்சிகளை பார்க்கலாம். இரண்டு நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கே திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்திருக்கிறார். கன்னியாகுமரியில் 2 நாட்கள் பல்வேறு நிகழ்வுகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். முன்பாக இன்று நெல்லை சென்றடைந்த அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தற்போது கன்னியாகுமரியில் அவர் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரம் முன்புதான் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார். இவர் 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். அதாவது தற்போது கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து அதனுடைய வெள்ளி விழா கொண்டாடிய போது நினைவு தூண், அதாவது நுழைவு வாயில் பகுதியில் ஒரு தூண் கட்டுவதற்காக 1,45,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நினைத்தூண் தற்போது நுழைவு வாயில் பகுதியில் உள்ள அந்த தூண் கட்டி முடிக்கப்பட்டு அந்த தற்போது திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்த முதல்வர் அந்த நுழைவாய் பகுதியில் சென்று அந்த தூணை பார்த்ததுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகைக்கு தற்போது சென்றுள்ளார். இவர் இன்று இன்னும் 2 நிகழ்ச்சிகள், அதாவது மாலை 4:05 மணி அளவில் இன்னொரு நிகழ்ச்சியிலும் இங்கு கலந்து கொள்கிறார். அதன் பிறகு நாகர்கோவில் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பூங்காவில் இருக்கக்கூடிய அங்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். தற்போது அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்றுள்ள முதல்வர் அங்கு ஓய்வெடுத்த பிறகுதான் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளும். தற்போது அவர் 0 பாயிண்ட் பகுதியில் இருந்து வந்த தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட் பகுதிக்கு வந்த முதல்வர் அங்கிருந்து ரோட் ஷோ கடற்கரை சாலை வழியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திரிவேணி சங்கமம் போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சாலை வரை ரோட் ஷோவாக வந்தது. அந்த நேரம் அந்த சாலை ஓரமாக மக்கள் கூட்டமாக நின்று அவரை வரவேற்றார். சாலை ஓரம் நின்ற மக்களுக்கு அவர் வந்த வாகனத்தில் இருந்து கைவீசி அவர்களையும் அவருடைய வரவேற்பை ஏற்று இந்த நிகழ்ச்சி இடத்தில் இங்கு விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர், பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்தர் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை முடித்து தற்போது அவர் அரசு விருந்தினர் மாளிகைக்கு ஓய்வெடுப்பதற்காக சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மனு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று நாளை என்று கன்னியாகுமரியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார்.